வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை இதை வழிபட்டிங்கன்னா நல்லது. இந்த பாதாம் பாலோ இல்லை நீங்கள் பால் பாயாசம், அவிழ் பாயாசம், அரிசி பாயாசம், இந்த மாதிரி பாயாசம் வச்சு வழிபாடு பண்ணுறது நல்லது. ஏன்னா இது பெண் வீடு, இன்னும் நிலத்தத்துவம். அதே மாதிரி நீங்கள் வரவங்களுக்கு அதை அன்னதானமும் கொடுத்து நீங்கள் வழிபட்டு வந்தாலும் உங்களுக்கு நிறைய நல்லதுகள் இந்த குரு பயிற்சி நடக்கும். இந்த பால் பாயசத்தை நம்ம சொன்ன மாதிரி கூட கொஞ்சம் குங்குமப்பூ, லைட்டாக மஞ்சள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டும் தூக்கும், குரு பகவானுடைய நல்ல சக்தியும் வரும். நீங்கள் நல்ல யூஸ் பண்ண வேண்டிய கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை, மஞ்சள். உங்களுக்கு ஜென்ரலாகவே வெள்ளை, லைட்டு கலரு, பட்டு கலரு இதெல்லாம் பயங்கரமாக ஒர்க் ஆகும். இன்னும் மஞ்சள் கூட கலந்து நீங்கள் அதை யூஸ் பண்ண இன்னும் நல்லா ரொம்ப செழிப்பாகவே நீங்கள் வளர்றீங்க. சரிங்களா? இதை தாண்டி உங்களுக்கு அந்த பணம் சம்பந்தமான விஷயங்களும் நல்லாவே அட்ராக்ட் ஆகும். ஓகே, பணம் சம்பந்தமான விஷயங்கள் அட்ராக்ட் ஆகும். நீங்கள் மெயினாக நீங்கள் எதை பார்த்துக்கணுன்னா உடல்நிலை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு 6ஆம் வீடு திருப்பியும் தூளாமே வரும். சரிங்களா? அப்போ இந்த டயபெட்டிஸ் சம்மந்தமாக, யூரினரி இன்ஃபெக்ஷன் சம்மந்தமாக, இந்த மாதிரி இந்த குடல் பக்கத்தில் இல்லை அடிவயிறு பக்கத்தில் இருக்கிற விஷயங்களில் ஏதாவது பிரச்சனை கொடுக்குற மாதிரி ஏதாவது வந்துக்கிட்டு இருக்கோங்க. ஸோ இதுக்கான ப்ராப்பரான ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எக்ஸசைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டாக்டரை பார்த்துக்கிட்டிங்கனாவே உடல்நிலை நல்லா தேறிடும். ஸோ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு சூப்பரான குரு பயிற்சியாகவே அமையுது.